தோணல. ஓகே, அவங்க சொல்லியாவது உனக்கு அதவாது தோணுச்சுல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லு என்ன சொல்லணும்? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சிரிச்சிட்டே சொல்லு போதும். ஒரு டேக் மட்டும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். சாரி டு அப்ப கூட டு ஆல் வருது. ஹாய் गाइस, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொல்லணும். அப்புறம் என்னை பெற்ற தாய், என்னோடய தாய் குலம் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஜெயக்குமாரி, இன்னொன்று வந்து ராகவி அம்மா. அப்புறம் இன்னொன்று ஸ்பெஷலான ஒரு தாய் இருக்காங்க, கவிதா அம்மா. இவங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ் யூமா அம்மாங்க, எல்லாருக்கும் லவ் யூ லவ் யூ லவ் யூ. ட்ரான்ஸ் உமன்ஸ் அம்மா எல்லாத்துக்குமே, அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே ஐ லவ் யூ. அண்டு நம்மளோட லைன் கிங் ஃபேமிலி அண்ட் வேர்ல்டு வின் கப்பல் ஃபேமிலி, உங்கள் எல்லாருக்குமே லவ் யூ. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ இன்பங்கள் துன்பங்கள் நிறைய டவுன் ஆனால் கூட எங்களை நம்பி உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க, கரெக்டாக பேசுவீங்கன்ற ஹோப் கொடுத்து, சின்ன சின்ன விஷயங்களில் தடுமாறினா கூட உங்களோட ஹோப் வந்து என்னை அந்த இடத்துல மாற்றுது, யோசிக்க வைக்கிது. நம்ம மேலே இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, நம்ம அட்லீஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட திருத்தி மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் நான் யோசித்து செயல்பட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னாலும் அதுக்கு மெயினாக காரணம் நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் லவ் யூ ஸோ மச். அண்ட் திவ்யா, ஐ லவ் யூ ஸோ மச் திவ்யா. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி வந்து நான் உனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. இன்றைக்கி மட்டும் இல்லை, ஸ்டெடி டே, சாக்லேட் டே, கிஸ் டே, ஹக் டே, ரோஸ் டே, இந்த மாதிரி எந்த டேக்குமே நான் உனக்கு வந்து விஷ் கூட பண்ணல. உனக்கு வந்து பயங்கரமாக வெறுப்பு தான் ஏற்றிருக்கேன். வெறுப்பு ஏற்றினாக்கா போன வாட்டி மாதிரி உன் பக்கத்தில் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி ரோஸ் டே அப்படின்னு சொல்லி போன வாட்டி வெறுப்பு ஏற்றினேன். ஆனால் இந்த வாட்டி அது இல்லை, எதுவுமே வாயை திறந்து கூட சொல்லாமல் கூட வெறுப்பேற்றிருக்கேன். ஐம் ரியலி சாரி. இந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த மூமெண்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு தான் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று பண்ணேன். நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணாங்க, மதன் வந்து இப்படி பண்ணுற ஆள் கிடையாது, மதன் வந்து ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணிங்க. அப்சல்யூட்லி அதான் கரெக்ட். அதான் கரெக்ட். சாரி கைஸ், கார் போணுச்சு, அதனால தான் நம்ம வந்து இப்போது கடைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நான் போய் காஃபி பவுடர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்திருக்கேன். திவ்யா வீட்டில் இருக்கா. இன்றைக்கி தான் நம்ம லைவ் போட்டோம் காலையில். இன்றைக்கி லவர்ஸ் டே. இன்றைக்கி வந்து லவர்ஸ் டேங்கிறதுனால காலையிலே லைவ் போட்டோம். நிறைய பேர் வந்து சொன்னீங்க, அதில் ஒரு சில பேர் கெஸ் பண்ணிங்க, டே நீ இப்போல்லாம் பண்ணுறத பார்த்தா ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான், உண்மை தான். ஆனால் பெரிய சர்ப்ரைஸாக இருக்காது. சொல்லுவாங்கள்ல, டைமண்டில் தான் கொடுத்தா தான், இல்லை கோல்டில் கொடுத்தா தான் வந்து நம்ம லவ்வை வந்து எக்ஸ்போர்ட் அந்த இது கொடுக்கறது இல்லை. நம்மளால் முடிஞ்சதை எது பண்ணாலுமே வந்து சில பேர் பூ கூட வாங்கி கொடுங்க ப்ரோ போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த பூன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படிலாம் இல்லை. நிஜமாகவே நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளானு. போன வருஷம் லவ்வர்ஸ் டே இப்போ நான் செலிப்ரேட் பண்ணது, அதாவது திவ்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா, எங்களோட எங்களோட லவ் ஸ்டோரியே அதில் இருக்கும். நான் திவ்யா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணா, நான் அவளை எவ்வளோ வெறுப்பேற்றினேன், அதுக்கப்புறம் லவ் அப்படி இருக்கும். இந்த வாட்டி லவ்வர்ஸ் டே கொண்டாட போகிறது கூட கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்டங்கிறத விட 100% அப்படி தான் இருக்கும். எனக்கு லவ் பண்ணவே தெரியாது உண்மைக்குமே. எனக்கு லவ்னா இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ன மாற்றி, லவ்வில் இவ்வளோ அழகான விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது திவ்யா தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஓவியத்துக்கு எங்களோட லவ்வுக்குள்ளே என்னென்ன நடக்கணும்னா, புதுசாக ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறேங்க. ஸ்கிரிப்ட் எழுதிலாம் இதை பண்ணல, எங்கள் லவ்க்குள்ளே இருக்கிற கான்செப்டே தான் எடுத்து பண்ணேன். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அவள் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தான் இந்த கான்செப்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஒரு கண்டென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் லவ்வர்ஸ் டேக்கு. ஸோ போன வருஷமும் அதை தான் பண்ணேன். எங்கள் லவ்க்குள்ளே என்ன நடந்துச்சோ அதை எடுத்து தான் பண்ணேன். இந்த வருஷமும் அதே தான், எங்கள் லவ்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதை தான் அப்படியே இந்த செலிப்ரேஷனுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக தெளிவாக பார்க்குறவங்களுக்கு புரியும், அதில் புரிதல் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் உண்மைக்குமே. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ அதுக்குமே நம்ம திவ்யாவுக்கு விஷ் பண்ணிடலாம். ஹே கண்ணம்மா, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச் திவ்யாம்மா. நீ எனக்கு எப்போயுமே ஸ்பெஷல் தான். அவனை எப்போயுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. ஒன்ஸ் அகெயின் நீ எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், காட் கொடுத்த கிஃப்ட்டு. நான் உன்னை என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். அவனை எதுக்காகவும் கஷ்டப்படுத்த மாட்டேன், எதுக்காகவும் ஏங்க விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ பெஸ்ட்டான லவ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான லவ் கொடுப்பேன்.
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி ஆகணும். நான் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி காலையில் உள்ள லைவில் கூட என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பேன்னா 60 வயசு ஆனாலும் நான் திவ்யாவை லவ் பண்ணுவேன், லவ் பண்ணணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அப்சல்யூட்லி அதான் கரெக்ட். நான் 60 வயசு ஆனாலுமே நான் அதாவது இந்த உடலை விட்டு இந்த உயிர் போகிற வரைக்கும் என் திவ்யாவை லவ் பண்ணுவேன். என் திவ்யாவை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். லவ் பண்ணுவேன்னா அதாவது லவ்ங்கிறது எல்லாருமேலே இருக்கும் ஆஸ் யூஷுவல். பட் மனைவி மேலே இருக்கிற லவ் ஒரு ஸ்பெஷல். மனைவிக்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ், மனைவிக்கிட்ட இருக்கிற ஃப்ரீடம், இது வந்து அம்மானா அது அம்மா தான், ஒய்ஃப்னா அது ஒய்ஃப் தான், அப்படி இல்லையா? அதுதான் அந்த விஷயம் தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அப்புறம் இப்போ நான் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னா ஒரு விஷயம் திவ்யாவுக்கு வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ என்ன வாங்குறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐம் ரியலி சாரி உங்கள் எல்லோரும் வெறுப்பேற்றிருப்பேன் 3-4 டேஸாக. விஷ் கூட பண்ணாமல். விஷ் பண்ணுங்கள், விஷாவது பண்ணுங்கள். ஏன் மதன் இப்படி இருக்கீங்க? உங்கள் மேலே வச்சுருக்க இதெல்லாம் போகுது. ஒரு பொண்ணை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கல்யாணம் ஆகிடுச்சு, கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்க, ஃபேமிலினாக்கா இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கழுவி ஊற்றுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூமெண்ட்டுக்காக தான் எல்லாம் நான் வந்து அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் மைனாக்கா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸ்ரீயக்கா அதுக்கு மேலே என்னை கழுவி ஊற்றுனேன். மைனாக்கா சொன்னாங்க, டேய் என்னடா ஒரு விஷ் கூட பண்ண வேண்டியதுடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சமாளித்தேன். ஆனால் வந்து அக்கா கண்டுபிடிச்சாங்க. மைனாக்கா, டேய் நீ ஏதோ ஸ்பெஷல் தான் பண்ண போகிறடா எனக்கு தெரியும், ஆனால் ஏதாவது சர்ப்ரைஸ் vlog வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு சில பேர் நம்பி ப்ராங்க் ஏமாந்துட்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது ப்ராங்காக தான் இருக்குது. சரி ஓகே, வளவலன்னு பேச வேணாம். திவ்யா ரொம்ப லேட் ஆனால் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பான். நான் போய் திவ்யாவுக்கு தேவையானதை வாங்கி நம்ம டிக்கிக்குள்ளே வச்சுட்டு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஆனால் ஒன்றே பெருசாலாம் இல்லைங்க. நான் சொல்லிட்டேன், ரெவென்யூ இல்லை, ஃபினான்ஷியலாக ரொம்ப டல்லாக தான் இருக்கேன். இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும், அவளை எப்படி இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்க முடியும், அதுதான் என்னோடய மோட்டிவேட். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அதில் கோளாறுலாம் இருக்குது. பாருங்கள், வெயிட் பண்ணி. காய்ஸ், திவ்யாவுக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு, ஸ்மால் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க. ரோஸ் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து சாமந்தி எதுக்கு பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் எல்லாருமே. சாமந்தி ஆக்சுவலி சிவன் ராத்திரி, அமாவாசை அண்ட் வந்து இன்றைக்கி பிரதோஷம், இது எல்லாமே ஒன்றா வருது. சரி சாமிக்கும் சேர்த்து வாங்கிட்டேன் ஒரே தான். எப்பயுமே நான் பூ வாங்கினா சாமிக்கு தான் வாங்குவேன். திவ்யாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரேரு. அவள் வாய் திறந்து 10 வாட்டி கேட்டால் தான் ஓ சரி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எனக்கு லவர்ஸ் டே எதுமா நம்மளோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டே வந்து ரோஸு அண்டு பூ தான். அண்டு அதை தாண்டி நான் எப்படிலாம் பண்ணுறேன்னு பாருங்கள். நானே சொல்லிட்டேன் நல்லா இருக்காது. நான் எவ்வளோ ட்ரிகர் பண்ணி எவ்வளோ அவ்வளோ ஃபீல் பண்ண வச்சு பண்ணுறேன் அப்படின்றது தான் விஷயம். ஸோ சாமந்தி பூவை பார்த்துட்டு நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சாமி தானே நமக்கு ஃபஸ்ட்டு, நம்ம எல்லாருக்குமே. அதனால தான் சாமிக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன். இதை தெரியாமல் எடுத்துகிட்டு போகணும். இதை எப்படியாவது எக்ஸ்போர்ட் அவள்கிட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே பாய், வரேன். ஸோ கைஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். திவ்யாவுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். வாங்க. திவ்யா, திவ்யா என்ன பண்ணுற? நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இன்னுமா சூடு பண்ணிட்டு இருக்க? ஏண்டி இங்கே பாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சரி திரும்பி பாரு. சிக்கன் குழம்பு பண்றியா, மட்டன் குழம்பு பண்றியா? நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தா? வெறுப்பேத்துனல, பேப்பரை கொடுத்து ஏமாத்துனல. இப்போ என்ன பண்ண? ஜுட்டுடுவேன் பாத்துக்கு. என்ன பண்ணமா? சரி இங்க நில்லு, அப்படி நில்லு. கை பிடிச்சு நீ எதுக்கல, நில்லு எப்படி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ் யூ டி பொண்டாட்டி. கேமரா பாரு. எப்படி? அவ்வளவுதானே? நீ தான் வாயால சொன்னா கூட போதும்ல, அதனால தான் வாயிலே சொன்னேன். அதனால வாயில வட சுட்டுட்டேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரியா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இது ஒரு ரோல் பண்ணிக்கலாம்டி. சரி இப்போ எனக்கு உனக்கு என்ன, ஒன் நம்பர் நான் ஏமாற்ற மாட்டேன், புரியுதா? ஒன் நம்பர் நான் ஏமாற்ற மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்ணுறேன்? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா உனக்கு? பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பண்றியா? அதான் 3 நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ நல்லா பண்றீங்க. அப்படியா? அதான் 3 நாளா பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படியா? நல்லா பண்றேன். ஆமா, உன்ன மாதிரி பேப்பர்ல எழுதி ஒன்னும் ஏமாத்தல நான் ஒன்னும். இல்ல எனக்கு உன்ன மாதிரி பேப்பர்ல எழுதி நான் வந்து அழகா ப்ரோபோஸ் பண்ணேன். ஹாப்பி நானாவது பரவாயில்ல பேப்பர்ல எழுதுறேன். எனக்கு உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு. நீ முந்தானத்துல இருந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க பாரு. ஆமா,
இதான் மெச்சூரிட்டி பர்சன் ஆச்சு. உனக்கு குடும்பஸ்த நீ வேற. எக்ஸ்பெக்டேஷன் லைவ்ல வேற எல்லாரும் கத்துறாங்க என்ன. அப்புறம் வேற ப்ரோ இன்னும் வேற ஏதோ பாவம் ப்ரோ விஷால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான். ஒரு நிமிஷம் இரு, இன்னும் வேற ஏதோ நான் அதான் பதிவு பண்ணிக்கிறேங்க. நீங்க என்ன வாயில விஷ் பண்ணா போதும்னு சொன்னீங்கல்ல. பாவம் திவ்யா அக்கா அவங்களுக்கு வாயிலையாவது விஷ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. விஷ் பண்ணதுக்கு பாருங்க என்ன மரியாதை. இதுக்கு தான் நான் விஷ் கூட பண்ணாம அமைதியா இருந்தேன். இல்ல வயசான காலத்துல எதுக்கு? வயசான அவங்க சொன்னாங்க நான் செய்றேன் அவள்தான் திவ்யா. அவங்க சொன்னாங்க நான் செய்றேன் திவ்யா. உன்ன மாதிரி ஏமாத்தல ஒண்ணும். உன்ன மாதிரி ஏமாத்தல ஒண்ணும். உன்ன மாதிரி ஏமாத்தல பேப்பர்ல. அப்ப கூட உனக்கு தான் தோணாதே இல்ல. அவங்க சொல்றதுனால செஞ்சிருக்கேன். ஆமா அவங்க அப்ப அவங்க என்ன கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நல்லவனா காட்டணும்ல அதனால தான். கரெக்ட் உனக்கு தோணல. ஓகே அவங்க சொல்லியாவது உனக்கு அதவாது தோணுச்சுல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி அப்ப லைவ்ல சொல்லு. என்ன சொல்லுங்க? ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே சிரிச்சிட்டே சொல்லு போதும். ஒரு டேக் பண்ணிட்டு ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். சாரி டு அப்ப கூட டு ஆல் வருது. சாரி ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே திவ்யா. சிரிச்சி நடிச்சுக்கோ. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. थैंक यू. இது பொய்யா சிரிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையா சிரிக்கிறேன். அப்படியே சரி அப்படியே சிரிச்சிட்டே உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். நான் எடுத்துறலாம். மூஞ்சி பாரு நல்லா. நீரோட்டி தோணலையாமே தோணல. இப்ப மட்டும் எங்க இருந்து தோணுன்னு தெரியல. நடிப்பு அப்பா உலகமாக நடிப்புடா. ஆமா நடிக்கிறாங்க. ஒன்னுட்ட நிப்பாட்டு உன்ன மாதிரி பேப்பர்ல ஒன்னும் எழுதி கொடுத்து நடிக்கல. என்ன பண்றது? நிப்பாட்டு. கலிகாலம் அப்படி இருக்கு. என் நேரம் என் தலையெழுத்து இப்படி வந்து மாக்கப்படிக்க மாட்டிருக்கேன். எங்க பாரு ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. இது அவங்க சொன்னதுக்காகவா? இப்ப மட்டும் எப்படி தோணுச்சு? தோணிருச்சா? நிஜமாவே லவ் யூ சொல்றேன்டி. இல்ல தோணிருச்சா? நிஜமாவே ஐ லவ் யூ. இல்ல தோணிருச்சா? சரி ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. வேணாம். கோவப்படாத ப்ளீஸ். வேணான்னு வெறுப்பாயிருவேன். வேணாம். சரி சாரி டி பொண்டாட்டி. இந்த புடி ஒரு நிமிஷம் புடி. நான் பண்ண தப்புக்கு நானே என்ன தண்டிச்சுக்கிறேன். புடிச்சுக்கோ. சாரி டி பொண்டாட்டி என்ன மன்னிச்சிரு. என்னைய மன்னிச்சிரு. லவ் யூ. எத்தனை பேர் சொல்றேன் எனக்கு எப்படி இருக்கணும் தோணுமா? கால்ல விழுந்துட்டேன். சரண்டர் ஆயிட்டேன். மறுபடியும் நீ உளுந்த கடை. சாரி டி பொண்டாட்டி. உளுந்த கடைன்னு சொன்ன எதுக்கு எந்திரிச்சு? நான் எந்திரிக்க சொல்லவே இல்லையா உன்னை? நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன். பரவாயில்ல. சாரி டி பொண்டாட்டி. சாரி சரி போது ஏந்திரு. மன்னிச்சிட்டேன். ஓகே லவ் யூ. இதுக்கப்புறம் இப்படி பேசுனா இதோட மட்டும் இல்ல உனக்கு இன்னொரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது கூட ஒரு நிமிஷம் கூட. இவ்வளோ பெருசாக தலையில் வைக்க முடியாது. ஏற்கனவே இப்படி சிலுப்புவா வலிக்கு நீ கீழே விழுந்துடும். இதை இப்படி கையில் வச்சுக்கோ. இதை தலையில் வச்சுக்கோ. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் गाइस. பெருசா இல்லனா கூட ஏதோ என்னால முடிஞ்சது கொடுத்திருக்கேன். இது சின்ன கிஃப்ட்டா? ஆமா. இது சின்ன கிஃப்ட்டா? எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா இது? எத்தனை வாட்டி உன்கிட்ட கெஞ்சிருப்பேன். கால்ல விழாத குறையா கேட்டிருப்பேன். சாரி கட்டும் போதெல்லாம் பூ வாங்கி குடுறான்னு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பாப்பா பூ வாங்கி தருவா அப்படின்னு ஒரு போறதுக்கும் அப்படி குத்துணும்னு தோணும் எனக்கு. இப்போ கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கு. ஐ லவ் யூ. ஏதோ என்னால முடிஞ்ச இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் பண்ற உனக்கு ஒரு gift. லவ் யூ. Thank you. சரி ஓகே. நீ என்ன பண்ற? குளிச்சிட்டு ஏதோ ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பூ வச்சுட்டு என்கிட்ட காட்டுறியா? ஏதோ இந்த புருஷனால முடிஞ்சிச்சு இந்த. லவ் யூ. சரி ஓகே. யுவர் கண்டினியூ. பேப்பரில் வச்சுக்கோ இல்லைன்னா இது அடிக்கிற வெயிலில் எல்லாம் வாடிடும். வச்சிரு அப்புறம் வச்சுக்கோ என்ன. ஸோ காய்ஸ் திவ்யாவுக்கு வந்து பூ கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது இன்னொரு கிஃப்ட் இருக்குது. இது உங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ வந்து திவ்யா காஃபி குடிச்சிட்டு இருக்கா. நம்ம அந்த கிஃப்ட்டை எடுத்து அவளுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? வாங்க. போன வருஷம் மாதிரி ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக இந்த கம்மல் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இது வந்து திவ்யா போட்டுட்டா. ஏன்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ இது வாங்கினது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லாயிருக்கும்னு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ லவ்வர்ஸ் டேக்கு வாங்கினது இந்த தோடு தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது வாங்கியிருக்கேன். போய் கொடுக்கலாமா? அப்புறம்
திவ்யாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். 3 நாளைக்கு ஒருக்க கோன் போட்டுகிட்டே இருப்பாள். ஸோ எப்படி கொடுக்கலாம் வாங்க 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 வாங்க. திவ்யா ஏஞ்சிறேன். இங்கே பாரு பக்கி, உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தாலே நீ ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன். இதாண்டி மனுஷனுக்கு எரிச்சலாகுது. இந்தா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எப்படி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா எனக்கு சட்டையே எனக்கு தானே. எனக்கு கப்பல் சாப்பிடுவோம் இருக்கு தெரியும், பார்த்தேன். இங்க பாரு, இது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது பாரு, நேத்தே போடணும்டா. 10 நிமிஷம் போட்டாக்க அதெல்லாம் வந்துடும். நீ தான் இதாச்சு, அதெல்லாம் பவர்ஃபுல்லானச்சு. ஸோ கப்பல்ஸ் ட்ரெஸ் இப்போ 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 எப்படி கிளம்பணும்னு தெரியுமா? எல்லாருமே அவங்கவுங்க கப்பல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லவர்ஸு ஹஸ்பண்ட் ஏதாவது லவ் மேரேஜ் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீ சொன்ன பத்தாது, நம்மளுக்கும் இனிய நாளாக இருக்கணும். அதனால நீ என்ன பண்ணுறேன்னா, இந்த கப்பல் ட்ரெஸ்ஸை நம்ம 2 பேரும் குளிச்சுட்டு போட்டுட்டு நான் வாங்கி கொடுத்த பூ அழகாக வச்சுக்கிட்டு அந்த ரோஸ் உட்காரலனா கூட அதை உட்கார வச்சு அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரீல் பண்ணுறோம். ஓகே, லவ் யூ. இது என்னால் சத்தியமாக இவ்வளோ தான் கிஃப்ட்டு. சத்தியமாக இதான். நீ இன்னும் பெருசாக போன வருஷம் மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது காய்ஸ். சத்தியமாக இதான் கிஃப்ட். போன வருஷம் மாதிரி பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீங்களுமே. தெரியும், நீ வாயால் சொல்கிறதே, என் பொண்டாட்டி எப்பயுமே வாயால் சொல்கிறதே போதும். புருஷனோட சுச்சுவேஷனை தெரிஞ்சு இருக்கிறவன்னா அது என் பொண்டாட்டி தான். இன்னும் நிறைய பொண்டாட்டிமார்கள் அவங்கவுங்க ஒய்ஃப் அப்படிலாம் இருப்பாங்க. நிறைய பொண்ணுங்களும் அப்படி இருக்காங்க. அந்த நிறைய பொண்ணுங்களில் இவளும் ஒருத்தி. பொண்டாட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வாயால் சொன்னால் போதுமே அப்படின்னு இத்தனை நாளாக ஏங்கி இன்றைக்கி அது ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம் பண்ணுறதுக்காக தான் சத்தியமாக இந்த நாள்லாம் உனக்கு எதுவுமே சொல்லாமலே இருந்து, எனக்கு லாஸ்ட் மினிட்ல காசு ரெடி பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் சரி ஓகே. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன், காசே ரெடி பண்ண முடியலனா கூட ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் இதுக்காக தான் சொல்லாமல் இருந்தேன். ஸோ சாரீலாம் எப்படி இருக்கு, நீ ஃபஸ்ட்டு வேர் பண்ணிட்டு வா. ஓகே, ஓ இரு, வேர் பண்ணணும், நீ பாட்டுக்கு போற. பாருங்க காய்ஸ், ட்ரெஸ்ஸை கொடுத்தோம் அவள் பாட்டுக்கு போக்கா போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை கொடுத்தாக்க நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நானும் குளிக்க போகிறேன். ஓகே காய்ஸ், எப்படி இருக்கு எங்கள் ட்ரெஸ்? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. யூ லைக்? நைஸ். யூ லைக் தட்? எஸ். கொஞ்சம் ப்ளவுஸ் தான் காய்ஸ் ரெடிமேடாக எடுக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரிலன்னு சொல்லிட்டு. பின்னிக்கிட்டெல்லாம் போட்டு என்ன மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்கா என்ன, அதெல்லாம் இல்லை அப்படி தான் தெரியுது. எனக்கு அவ்வளோவா தெரியல காய்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்சது இது எடுத்து கொடுத்ததே பெரிய விஷயம். சரி ஓகே, இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அவங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அவங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரோஸ் கொடுத்தேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், கோன் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் தாண்டி என்னை மாற்றிருக்கேன். ஏன்னா பொதுவாக அவளை மாற்றுறதை விட அவளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதை விட எனக்கு தான் பார்த்து நிறைய விஷயங்களை பண்ணுவாள். ஸோ நான் போட்டிருக்க இப்போ பேண்ட்டு வந்து, இருங்க காட்டிடாதீங்க கேமராமேன் ப்ளீஸ். நான் போட்டிருக்க பேண்ட்டு வந்து இப்படி தான் நீ இருக்கணுமாமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக சொல்லிட்டே இருப்பாள். முதல்ல ஃப்ரெண்டாக இருக்கும்போது சொல்லுவாள், அதுக்கப்புறம் லவராகி சொன்னாள். இப்போ ரீசெண்டாக 6 மாதமாக புலம்பினே இருப்பாள். நான் சொல்லுவேன், இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதும்மா, நம்ம கிராமத்தான், அப்படி இப்படி போயிட்டு அப்படி மீசையை முறுக்கிட்டு போய் லுங்கியை கட்டின்னு வேஸ்டியை கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து இந்த லவர்ஸ் எதுமா இவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கேமராமேன் கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னா நான் அப்படி ஒரு வாக்கு வருவோம் நானும் திவ்யாவும். ஓகேவா? அது ஃபுல்லாக தெரியுதா? ரெடி காய்ஸ், என்னோட ஃபுல் காஸ்டியூம் பாருங்க. வாங்க, வாராயோ மோனாலிசா, பேசாமல் பேசுது கண்கள் லேசா. எப்படி இருக்கு காய்ஸ் எங்களோட காஸ்டியூம்? ஐ மீன் என்னோட காஸ்டியூம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடா அப்படிலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாக திவ்யா ஆசைப்பட்ட ட்ரெஸ். நிஜமாவே இந்த காம்போ எப்பவுமே நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் போட்டோம்னா மதன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த வேட்டியை தான் கட்டுவான். நான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுடா அப்படி. நிறைய ஃபோட்டோஸ் இந்த மீஷோலலாம் நான் லைக் போட்டு வச்சுருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எதுக்கு இவனுக்காகலாம் லைக் போட்டு வச்சுருக்கேன், இவன் அந்த மாதிரிலாம் போட மாட்டான்னு என்னையே திட்டுவீங்க. ஏதோ இன்றைக்கி தான் இந்த Feb 14 தான் இவனுக்கு ஞான உதயம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி மதன் நீ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கைஸ் எங்களை 2 பேரோட காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன களி ஊற்றுனீங்க. ஏன் அக்காவுக்கு ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டேங்களா? நாங்கள் பாருங்கள் பூ வாங்கி கொடுத்துட்டேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன், என்ன நானும் மாற்றிருக்கேன் இந்த லவர்ஸ் டேக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகேவா? ஆமாம். ஏய் ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே நான் உனக்கு பூ கொடுத்து விஷ் பண்ணேன். அப்புறம் இன்னும் முக்கியமான நபருக்கு நான் சில விஷயங்கள் பண்ணிட்டேன். நம்ம சேர்ந்து பண்ணால் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பண்ணிடலாமா? பண்ணிடலாம். என்னன்னு சொல்லு. எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே சொல்லணும். அம்மாக்கு. ஆமாம். ஜெயக்குமாரி மம்மி லவ் யூ. லவ் யூ மம்மி. லவ் யூ லவ் யூ. லவ் யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மம்மி. அகல்யா, அருண், ராகவி அம்மா, ஸ்பெஷல் ஒன் மை சிஸ்டர் என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஐ லவ் யூ. அண்ட் வந்து எங்கள் லியோவுக்கு, அப்புறம் புதுசாக ஒரு மச்சான்ற பேரில் ஒரு தடிமாடி என் கூட சுற்றுது அதுக்கு, அப்புறம் எக்ஸெட்ரா சில பேரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், பேர் டக்கு டக்குன்னு வரல, ரோலிங் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் இதில் இருக்காரு. ஸோ அதனால ராகவி அம்மா, ஜெயக்குமாரி அம்மா, அகல்யா, அருண், அப்புறம் என்னோட பெஸ்ட் சோல் அண்டு என்னோட தடிமாடி அண்ணன் கௌசி, என்னோட தங்கச்சிங்க எல்லாருக்குமே, ரேங்கிங் ஃபேமிலி அண்ட் வேர்ல்ட் வின் கப்பல் ஃபேமிலி, திவ்யா ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே गाइस. லவ் யூ. இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள், இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்றேன். அடுத்து கொடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுவாளாட்டுருக்கு. எல்லாத்தையுமே சொல்லணும். ரெட் கலர் தான் போட்டுருக்க நல்லா இருக்கும். ஆமா. ஓகே गाइस, அவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டவுன் ஆகிற இடத்துல நீங்கள் எங்களுக்கு நிறைய ஹோப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஹோப்பை வந்து நான் எந்த வழியிலையுமே மிஸ் ஆகாமல் முடிஞ்ச அளவு நான் என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ கொண்டு போயிட்டு இருக்கேன். இதே சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே கொடுங்க. உங்களோட அன்பு எங்களுக்கு எப்பயுமே வேணும். வேறு எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படி தான், இதுதான் விஷயம், இதுதான் அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நான் பெரிய கொடுத்து வச்சிருக்கணும். நாங்கள் ரொம்ப பெரிய கொடுத்து வச்சிருக்கணும். அந்த சப்போர்ட்டுக்கு, அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி 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 நன்றி. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாரும் நல்லா கான்ல இருப்பீங்கன்னு தெரியும். லவ் யூ மதன் மேல எல்லாரும் கான்ல இருப்பீங்கன்னு தெரியும். நானும் கான்ல தான் இருந்தேன். என்ன கொடுத்து என்ன சமாதானப்படுத்திட்டான். இப்போ நாங்க வீடியோ போட்டு உங்களை சமாதானப்படுத்தலாம்னு இருக்கோம். ப்ளீஸ் சமாதானம் ஆயிடுங்க. வீடியோ பண்ணிடலாம். பண்ணணுமா? गाइस ரீல்ஸ் பண்ணனும். நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் வேற கொஞ்சம் போர் அடிக்குதுடா ரீல்ஸ் பண்ணி லோக்கல் பாக்கத்துட்டு எதிர்ட்டு பொண்ணுங்களா இல்ல லோக்கல் சாங் பண்ணலாமா? மொரட்டு மாஸ் மொட்டை சிவா கெட்ட சிவா மொட்டையே இல்ல இங்க, அப்புறம் என்ன மொட்டை? அத சரி ஏதோ ரீல்ஸ் பண்றோம் பாருங்க. என்ன பண்ணிட்டு வரோம் गाइस. ஓகே காய்ஸ், விலாகோட எண்டுக்கு வந்துட்டீங்க. இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திவ்யாவுக்கு நான் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என்னென்னலாம் கிஃப்ட் கொடுத்தேன், எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த விலாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், பை பாய். லவ் யூ. லவ் யூ ஆல். லவ் யூ. இது லவ் யூ ஒன்று போட்டேன். காய்ஸ் விலாக் ஸ்டாப் ஆனது திவ்யாவுக்கு தான், உங்களுக்கு இன்னும் இல்லை. இன்னும் அடுத்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது திவ்யாவுக்கு. நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்குது. அப்போ ரொம்ப நாளாக ஏங்கின ஒரு விஷயம், ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்ட விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. விலாகை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் அவளுக்காக டிமிக்கி கொடுக்குறதுக்காக நான் வந்து சொன்னேன் இந்த விலாகை இதோடு முடிச்சிக்கலாம், பை பைலாம் சொல்லிட்டேன். நீங்களும் அதை பார்த்து நம்பிட்டீங்க தானே? ஐயோ நீங்களும் கூட சேர்த்து ப்ராங்க் ஆகிற பார்த்தீங்க. ப்ராங்க் உங்களையும் சேர்த்து ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தானே ப்ராங்க் வேணும்னு கேட்டுருந்தீங்க. அதனால் உங்களையும் சேர்த்து ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லவ்வர்ஸ் டே விலாகில். அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விலாகை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப நேரம் இங்கே என்ன கண்டுபிடிச்சிவா, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். காஸ்டியூம் நல்லா இருக்கா எங்கள் 2 பேர் காஸ்டியூமு? நிறைய பேர் என் மேலே திட்டிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ திவ்யாவுக்கு வந்து மாசாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு பெரிய மாசான கிஃப்ட் இருக்குது. வெயிட் பண்ணி கம்மிங் சூன் பாருங்கள். விலாகை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காய்ஸ். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. திவ்யா மட்டும் இப்போ எங்கே போக்காக போயிட்டுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ரீல்ஸ் பண்ணலாம் வா திவ்யா லொக்கேஷன் பார்த்து அப்படின்னு சொல்லி, ஏன்னா இங்கே மாடியிலே தான் நம்ம பண்ணுறோம், வெளியில் அவுட்டோர் போய் பண்ணலான்னு சொல்லி திவ்யாவை முன்னாடி போக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் ஒரு இடம் பார்த்துருக்கோம், ஆல்ரெடியே பார்த்து வச்சுருந்தது தான். அந்த இடத்துக்கு போ திவ்யா, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்டு. ஆக்சுவலி இல்லை டெய்லி லைவில் வந்து அந்த அப்டேட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டமான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம்.
அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டு இன்ட்டு கொடுத்துட்டேன். மேபி கண்டுபிடிக்க நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஏன்னா அவளை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது கிஃப்ட்டை. ஆல்ரெடி அதை வாங்கிட்டு வரதுக்கே நாங்கள் பெரிய பாடுபட்டு டிக்கிக்குள்ளே வச்சு காருக்குள்ளே தான் வச்சு இப்போ வச்சுட்டு இருக்கோம். சரி, அவள் முன்னாடி போனதுக்கப்புறம் தான் காரு திறந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஆனால் உங்களுக்குலாம் காட்ட மாட்டேன், டேரெக்டாக அங்கே வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும். சரியா, நம்ம பின்னாடி போகலாம். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ தான் தரமான கிஃப்டே இருக்குது. காய்ஸ், ஆக்சுவலி போயிட்டே இருக்கோம் வண்டியில். அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களாமா, கால் பண்ணாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வண்டியில் பின்னாடி போயிட்டுருக்கோம். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பார்த்து எப்படி ஃபீல் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்களே எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாவுடா அப்படின்ற லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏதோ என் பொண்டாட்டிக்கு என்னால் முடிஞ்சது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் கொடுக்குறேன். நிஜமாகவே எங்களை லைக் பண்ணி விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது நிஜமாகவே பிடிக்கும். ஃபைனலாக லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். திவ்யா அங்கே நிற்கிறா. நம்ம இங்கேயே வண்டியை விட்டுட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். போகலாமா? சர்ப்ரைஸை பார்க்குறீங்களா? பார்க்க காய்ஸ், ஃபைனலாக வந்து லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் பார்த்து வச்சு தான் முன்னாடி திவ்யா நான் பின்னாடி வரேன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம். திவ்யா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கேமராமேன் ப்ளீஸ் அங்கே காட்டுங்க. என்ன பண்ணுறா பாருங்க, ஏதோ பண்ணுறா தண்ணிக்குள்ளே. வாவில் லொக்கேஷன். சரி, ஓகே, வாங்க போகலாம். கிஃப்ட் எதுவும் இல்லை, என்ன கிஃப்ட்டு தானே பார்க்க போகிறீங்க. வாங்க வாங்க சொல்கிறேன். மச்சான் அதை மறைச்சிக்க. திவ்யா ரீல்ஸ் பண்ணலாமாடி? வா. என்ன பண்ணுற தண்ணிக்குள்ளே என்ன செய்கிற? ஐயோ செம்ம மீனுங்க. சரி வா எந்திரி. எக்ஸ்கியூஸ் மீ கண்ணை மூடு. வா. ரீல்ஸ் பண்றது எதுக்கு கண்ணு மூடணும்? கண்ணை மூடு சொல்கிறேன், கண்ணை மூடு. வா. ஏன்னா செருப்பு வேற போடல. மெதுவா வா. செருப்பு போடு. இங்கே தான் இருக்கு. செருப்பு போடு. இப்படியே திரும்பி நில்லு. அப்படியே நிற்கோ. மைக்கு தரேன். மைக்கு மைக்கே? ஆமாம், காரணம் தான். அப்படியே திரும்பி நிற்கோ. யாரோ வர்றாங்கடி, அவங்க போயிட்டு. இந்த டைமில் வேறு வண்டியில் வேறு எவனோ போகிறாங்க, காட்டுங்களேன். அப்படியே திரும்பி நிற்கணும் திவ்யா, சரியா? காய்ஸ், வந்து இது வந்து ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் வந்து கம்மிங் ஜூன் வரும். இது வந்து திவ்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்பிடக்கூடாது, திவ்யாவுக்கு ரொம்ப இதை பிடிச்சிக்க. கண்ணை தர. ஹாப்பி லவ்வர்ஸ் டே பொண்டாட்டி. எனக்கும் பொண்ணும். எனக்கும் நானே வாங்கிட்டு விட்டேன். பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஹாப்பி லவ்வர்ஸ் டே. ஹாப்பி லவ்வர்ஸ் டே. நல்லா இருக்கா? டிஃப்ரெண்டா லைட்டிங் இருக்கா? போச்சு. எப்படி இருக்கு? சும்மாவே ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் மேரேஜ்ல வரும். இப்போ ரிஹர்சல் பாத்துக்கலாமே ரெண்டு பேரும். அழகா இருக்கல. இது ஹாப்பியான மொமெண்டே இல்ல. என்ன வெறுப்பேத்துறடி. அவ்வளவுதான் நம்மள போச்சு. உங்க அம்மாலாம் அவ்வளவுதான் நம்மள முச்சு விட்டாங்க. போகட வராங்க. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதாவது லவர்ஸ் எனக்கு மேரேஜ் மாலை பாத்துக்கிறேன். மாலை மாத்திக்கிறேன். சர்ப்ரைஸ்டா. இது தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு.
ஆமாம் மச்சான் gift வாவ் இங்கிட்டு வந்துருங்க அப்படியே கெட்டி மேளம் கொட்டிட மன பெண்ணை தொட்டு தாலி அப்படியே எல்லாரும் இருங்க நம்மள கல்யாணம் அப்படியே இருங்க இப்படியே தெரியல நான் பொண்ணு வெச்சுக்கோ இவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் இந்த கிஃப்ட் நீ வந்து மறக்கவே முடியாது திவ்யா ரொம்ப யூஸபிளான கிஃப்ட் நான் வந்து சும்மாலாம் செலவு பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் வாங்கினா பிரோஜனமா தான் வாங்குவேன் ஆமா நீ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா 2 வருஷமா கேட்டுட்டு இருந்தேன் என்னன்னாக்கா இது எனக்கு வேணும் இது நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ நிறைய கேட்டு நான் அவனை திட்டி இதெல்லாம் தேவையில்ல ஆனால் அனாவசியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் நிறைய இதனால நமக்குள்ள ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இது உனக்கு யூஸ் ஆகிறத விட நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்கார் அவருக்காக ரொம்ப யூஸ் ஆகும் அதை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவ சும்மா சொல்லக்கூடாது பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி நீ நினைப்ப அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு நிஜமாவே நீ உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒன்லி ஒரே பட்டன் பண்ணால் ஒரு பட்டன் தட்டினா போதும் நீ வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே முட்டி போட முடியாது ஒயிட் பேண்ட்டு தப்பாக நினச்சிக்காத லவ் யூ Thank you. Happy Valentine's Day. Love you. Love you. Unexpected தான். அது என்ன கிஃப்ட்னு பார்த்தா நல்லா இருக்கும். பிரிச்சிடுவா. கைஸ் பிரிச்சிடலாமா? gift கொடுக்க மாட்டேன், சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், எனக்கு தோணல வைக்கல. எல்லாம் கட் பண்றீங்க. ஒரு ஃப்ளோல வந்துச்சு. பிரிச்சிடுறேன். எங்க வீட்டு காலண்டர் வழக்க போல லாலாலா தினம் தினம் உன்னை நினைக்கிறேன் துரும்பன உடல் இழைக்கிறேன் இழைக்கிறேன் உயிர் கொண்டு வரும் பதுமையே உணைவில்லை இடை பூதும் எது எனிஒன் கெஸ்ஸே பண்ண மாட்டான் அது என்னன்னு பேன்னு பார்க்கணும் கெஸ்ஸிங்கே கிடையாது என்னது ஐயோ I will guess it guys but confirm பண்ணல guess பண்ணேன் பேப்பர் நான் தான் வச்சுக்கணும் இத நான் guess பண்ணலாம்லாம் இல்ல பட் நான் பண்ணேன்னு நினைச்சேன் ஓகே இட்ஸ் ஓகே மெதுவா சரி இதம்மா இதை வச்சுக்கோ இது பிடிச்சிக்கோ அடியில் பிடிச்சிக்கோ நான் எடுத்து காட்டுறேன் ஆக்சுவலி நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் ரொம்ப நாளாக நாங்கள் வெளில போகிறப்போ மோஸ்ட்லி 2 நாள் நைட்டு தங்குறோம் அப்படின்னாலே நாங்கள் தங்கவே மாட்டோம் மோஸ்ட்லி நைட்டு தங்கவே மாட்டோம் லியோ இருக்கிறதுனாலேயே வெளியூர் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போக மாட்டோம் லியோ இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணுமா அப்படின்னு யோசிப்போம் ஆனால் ஒன் டேயில் வந்து டேயில் எங்கேயாவது போயிட்டு நைட் ஆனால் அவன்கிட்ட வந்துடுவோம் டேயில் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் சிசிடிவி கேமரா வாங்கி கொடுன்னு சொல்லிகிட்டே இருப்பா நான் எதுக்கு பாப்பா அந்த அளவுக்குலாம் வேணாம் பாப்பான்னு சொல்லிட்டே இருப்பேன் இதை வந்து ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எங்கே இருந்தாலுமே ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக நான் இது எதுக்கு கேட்டேன் அப்படின்னா எங்களுக்கு லியோ வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லாமே நிறையா இதுவாச்சு சேஞ்ச் ஆச்சு அதே மாதிரியே எங்களோட டிப்ரெஷன் எங்களோட மைண்ட் செட் எல்லாமே மாற்றினது ஒரு பர்சன்ஸு நான் சொல்ல மாட்டேன் எங்களோட டிப்ரெஷன்லேருந்து எங்களை கஷ்டத்துலேருந்து வெளில கொண்டு வந்தது எல்லாமே லியோன்னு தான் நான் சொல்லுவேன் நான் மட்டும் இல்லை 2 பேரும் சேர்ந்து தான் சொல்லுவோம் ஏன்னா அருண் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரியே லியோ அதை விட டபுள் மடங்கு முக்கியம் அருண் வந்து எப்படின்னா எங்க லைஃப்ல ஒரு பொக்கிஷம் நான் சொல்லுவேன் அருண் வந்து 2 பக்கெட் மாட்டிக்கிட்டான் என்னையும் பார்க்கணும் அங்க அந்த எங்க அம்மா தங்கச்சியும் பார்க்கணும் அதனால இங்க ஒரு 10 நாள் அங்க ஒரு 10 நாள் அங்க ஒரு மாசம்னா இங்க ஒரு மாசம் இப்படிதான் இருப்பான் பட் ரெகுலராக நம்ம கூட இருக்கிறதுனா நம்ம அந்த ஜீவன் தான் அந்த ஜீவன் என்ன பண்ணுது அந்த ஜீவனை விட்டு நாங்கள் எங்கேயுமே போட்டோம் உங்களுக்கே தெரியும் நிறையா லைவில் பார்த்துருப்பீங்க லியோ எவ்வளோ நாங்கள் வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரியலி வெளியில் ஒரு 2 ஹவர்ஸ் போனால் கூட ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நானே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ ஏன்னா எங்க பின்னாடியே சுற்றி வந்துகிட்டே இருப்பான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போயிட்டாலும் இவன்ட்ட சொல்லுவேன் மாமா லியோ என்ன பண்ணுறேன்னு தெரியல வா வீட்டுக்கு போகலாம் இதனாலே நாங்கள் 2 பேரும் அவுட்டிங்கன்றது பிளான் பண்ணுறதே கிடையாது லியோவை கூட்டு போனால் காரு மோஸ்ட்லி லியோக்காக தான் நாங்கள் ஓகேவே பண்ணோம் அவன் காரில் போகும்போது லியோவை தூக்கி போட்டு போயிடணும் எங்கே தங்குற மாதிரி போனாக்கா லியோவை கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அந்த காரே அவள் எடுத்தது ஸோ அதை தாண்டி
எங்கனாலும் ஃபோனில் பார்த்துக்கலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸபுளான ஒரு கிஃப்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லியோவை உங்களுக்கே பிடிக்குது, பார்க்குற லைவில் பார்க்குற ஒரு 3 செகண்ட் பார்ப்பீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்குதுன்னா நாங்கள் கூட இருந்து அவனை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குறோம். அப்போ நாங்கள் எப்படி அவன் மேலே ரொம்ப உயிராக இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய நாங்கள் விட்டுட்டு வெளில போகும்போது 2 hours 3 hours வெளில போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னு ஃபோன்லேயே பார்த்துக்குவோம்ல, பேசலாம். இதில் வந்து மைக் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கால் அட்டன் பண்ணி பேசலாம். இல்லை அருணை வீட்டில் விட்டுட்டு போனாலே நாங்கள் அருணுக்கு ஃபோன் அடிப்போம், 10 ஃபோன் அடிப்போம். என்ன பண்ணுறப்பா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு. ஆனால் லியோவுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால நான் நிறையா வாட்டி வந்துட்டு சொல்லியிருக்கேன், நம்ம லியோட்டெல்லாம் பேச முடியாதுடா. அவன் நம்ம ஃபோன்லேயே லியோன்னு கூப்பிட்டாலே எங்கேயோ தேடுவான், வாசலில் போய் நிற்பான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லியோக்காக இந்த விஷயம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லியோக்காகவும் உனக்காகவும் ஒரு அம்மா ஒரு புள்ள மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா அப்படின்றத நான் ஓரளவுக்கு நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி சரி ஓகே இந்த கிஃப்ட் இந்த மூமெண்ட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். இந்த லவர்ஸ் லியோ வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய 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 கிஃப்ட். அப்புறம் நாளைக்கு அவன் பர்த்டே வர இருக்குது, நாளைக்கு vlog வந்து வரும் கண்டிப்பாக. நாளைக்கு லியோவுக்கு பர்த்டே गाइस. Thank you so much. நல்லா இருக்கு. கிஃப்ட்லாம் எப்படி இருக்கு இந்த மாலை, இது வந்து கல்யாணத்துக்கு ஒரு ட்ரைலருங்க, கல்யாணத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ ஒரு சந்தோஷப்படுவா இல்லையா, அந்த சந்தோஷத்துக்காக அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம். எல்லாமே நல்லா இருக்கு. Thank you அன்எக்ஸ்பெக்டட்னா இந்த மாலை தான். ஐயோ போச்சு, போன் அடிப்பாங்க என் மாமியார், என்னடா முடிஞ்சிருச்சா அப்படின்னு. ராகவியம்மா சும்மா எங்க வீட்ல இருக்கவங்க முன்னாடி ஒரு மோதிரம் மாத்ததுக்கு என்கிட்ட சொல்லல அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஆசை இருக்கும்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஏதாவதுன்னா, நிச்சயதார்த்தம் கூட நான் மாலை மாத்தல, ஒன்லி ரிங்கு தான் மாற்றணும். சரி இந்த மூமெண்ட்ல லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த விஷயம் பண்ணா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதான் நான் பண்ணேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்ணிட்டு இப்படியே போய் அம்மா முன்னாடி போய் நிப்போம், செம்மையா இருக்கும். நிக்கணுமா, சூப்பரா இருக்கும்ல, பிராங்க் அப்படி சொல்லிடலாம். பாறா டேய் போயிடுமா, போயிடலாம் அண்ணா, நல்லா இருக்கும். சரி गाइस நான் சொல்றேன், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அம்மாவை பிராங்க் பண்றோம். இன்னைக்கு நம்ம வாங்க பிராங்க் வீடியோ வேற கேக்கலன்னு சொன்னீங்களா, இதுல அப்படியே பிராங்க் சேர்த்து பண்ணிடுவோம். வாங்க இப்படியே போய் அம்மா முன்னாடி போய் நிக்கணும். இந்த vlog முடிச்சிரலாம். ஓகே गाइस நான் வந்து என்னால முடிஞ்ச அளவு திவ்யாவை ஹாப்பியா பாத்துக்கிட்டேன் அப்படி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு எண்டு பேசியிருப்போம், அது எண்டு இல்லை, இதான் உண்மையான எண்டு, இந்த vlog-ஓட எண்டு. நீங்கள் எல்லாருமே என்ன கழுவி ஊத்துறீங்க, ஒரு வாயால் கூட விஷ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு டே பை டே நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினான்ஷியலாக இன்னும் கொஞ்சம் இன்கம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறைய பண்ணியிருப்பேன். என்கிட்ட இருந்ததை வச்சு என்ன பண்ணணும், என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அவள் கேட்டதை வாங்கி தரணும் இல்லையா, சும்மா தேவையில்லாதெல்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி யூஸபுளாக வாங்கணும். ₹1 செலவு பண்ணால் கூட அது யூஸபுளாக இருக்கணும். ஏன்னா அந்த ₹1 நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ முடிஞ்சளவு யூஸபுளான விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஹாப்பியாகவும் பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். யூ ஸோ ஹாப்பி. ஒன்ஸ் அகேன் லவ் யூ பொண்ணாட்டி. ஓகே गाइस எங்களோட லவர்ஸ் டே vlog எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, அதே மாதிரி ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்ட் ப்ரோ உங்களுக்குலாம் உங்கள் ஒய்ஃபுங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வேலண்டைன்ஸ் டே சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனா வரும். நாங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ பெல் ஐகானை கிளிக் பண்றது மட்டும் போதாது, ஆல்ன்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டார்லிங். இனிய காதலர்களுக்கு தின நல்வாழ்த்துக்கள். நாங்க 2 பேர் மட்டும் லவர்ஸ் இல்ல, நீங்களும் நாங்களும் சேர்ந்து புதுசா கல்யாணம் பண்ணவங்க, இந்த வருஷம் கல்யாணம் பண்ணவங்க, ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணவங்க, லவ் மேரேஜ் எல்லாருக்கும் அதே மாதிரியே இந்த இயர் லவ் இது அது லவர்ஸ் டே அன்னைக்கு சில பேர் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே எங்களோட விஷஸ், எங்களோட பிளஸிங்ஸ் அண்ட் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். இந்த ஹாப்பினஸோட இந்த vlog முடிச்சுட்டு நெக்ஸ்ட் vlog வந்து அம்மாவை ப்ராங்க் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கா, தரமா பண்ணலாம். ஓகேவா? இந்த vlogல இன்னைக்கு ஜூட் गाइस, இப்போ ஜூட் गाइस, நெக்ஸ்ட் vlogல மீட் நெக்ஸ்ட் வீக்ல. ஓகே, லவ் யூ ஆல், லவ் யூ மாமா, லவ் யூ பொடாட்டி. ஏய் கூட்டிட்டு போறா டே, இங்க கூட்டிட்டு போறாங்க गाइस, கூட்டிட்டு போ. ஏய் கல்யாணம் பண்ணியே போற மாதிரி இருக்கே.